ஸோ ஹைகைஸ் என்னென்னு நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேபட்டு தான் டைம் பண்ண போகிறோம். ஸோ அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுதா, ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்க முடியல, முடிச்சுக்கோங்க. இப்போது சேபட்டு விட்டு மயங்கி விழுந்த பிறகு சீக்கிரமாக உள்றா டே சேபரு, சீக்கிரம் மயங்கி விழு பார்ப்போம். நல்ல பையா மயங்கி விழு, நல்ல பையா நல்ல பையா. டே பள்ளி நீட்டான் பல்ல பல்ல மயங்கி விழு பல்ல. டேய் மயங்கி விழுன்னு இந்த மாதிரி பல்ல வச்சுக்கிட்டே மயங்கி உள்ள மாற்ற நீ கடி கடின்னு கடிச்சு வச்சுட்டாங்க. ஹெல்த்து பாருங்க, ஹெல்த்து அப்பா அன்கான்சியஸ் ஆகிட்டான். இல்லை ஆகலையா, இங்கேருந்து பார்க்கும்போது ஆன மாதிரி விடுங்க விடுங்க. ஓகே சீக்கிரம் அன்கான்சியஸ் ஆகிட்டோம்லடா மெண்டல் வைத்தியகாரா வைத்தியகாரா. அன்கான்சியஸ் ஆகுடா மெண்டல். செவத்தை வச்சிடாதடா, அன்கான்சியஸ் ஆகுடா. ஆயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பெற்றடான் வேணுமே நான் நினைக்கவே. ஆனால் கைஸ் நான் சேபர்லாம் டேம் பண்ணுவேன்லாம் நான் நினச்சே பார்க்கல. சேபர் வரைக்கும் டேம் பண்ணியிருக்கேன்ல, நார்காட்டிக்கு அப்புறம் பயோடாக்சின்னு உடச்சி விட்டா கைஸ். ஆனால் ஏன்னா இங்கே ஏற்கனவே 3 சுற்றிக்கிட்டு இருந்துச்சு சேபர் டூத்து எக்ஸ்ட்ராவாக. அதில் ஒன்றத்தை மட்டும் போட்டேன் 50வது லெவலு. இது எவ்வளோ ஆகும், எவ்வளோ லெவல் வரும்? என்னடா இது ஃபுட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுட்டை இவ்வளோ நேரமாக சுற்றிக்கிட்டு தானே இருந்தேன், ஃபுட்டு மட்டும் இவ்வளோ ஃபுல்லாக வச்சுக்கிறேன் பாரு. ஏன்னா கைஸ் ஒன்றத்தை மட்டும் போட்டேன், ஆனால் அது 115வது லெவலு. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா 115 லெவல்னால் அது கொஞ்சம் அதிகம், ஆனால் ஷூட்டிங் பாம்பு கொடுக்கணும், அதனால்தான் பார்க்கல. சரி விடு செத்து போட்டோம் அப்படின்ட்டு கொண்டுட்டேன். அப்புறம் இன்னொன்று 35வது லெவலில் இருந்துச்சு, அதையும் போட்டு தள்ளிட்டு, அதாவது அது கரெக்டாக கேஜுக்குள்ளே வந்துச்சு. இந்த ட்ராப்புக்குள்ளே வந்தோடனே அவனையும் முடிச்சு தள்ளிட்டேன். சூப்பர் கைஸ். ஆனால் நான் ட்ராப்பு கட்டி பிடிப்பேன்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் ட்ராப்பு கரெக்டாக கட்டி முடிச்சிட்டேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது பெட்ரடான் வர வைக்க வேண்டிய நேரம். அப்புறமா அங்கே பெட்ரடான்லாம் வர வச்சுருந்தேன் கைஸ், அதெல்லாம் காமிக்கணுமா? பெட்ரடான்லாம் வர வச்சுருந்தேன். சரி அது வரட்டும். பார்க்குறீங்களா, நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். ஓகே இப்போ வந்து நான் 2x ஸ்பீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு 2x ஸ்பீட் பண்ணுறேன். ஸோ ஓகே பாருங்கள். ஸோ காய்ஸ் ஃபைனலி சேபர் டூத்தை பிடித்துட்டேன். ஏன்னா பல வருஷம் கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சாச்சு கைஸ். சேபர் டூத்து பார்க்கவே வேறு லெவலில் இருக்கான். சேபர் டூத்துனா வேறு லெவல் தான்டா, செம்மையாக இருக்குது கைஸ். சேடல் இருக்கான்னு பார்ப்போமா? சேடல் அதில் பார்க்கணும். ஓகே பார்க்கலாம். சேடல் எங்கடா இருக்குது சேடல்? என்னடா சேடலை காணோம்? ஏய் எங்கடா சேடலு? சேபரு
ஓ சேடில் எங்க சேடில் அப்போதானே நீங்கள் ஏற முடியும். டே சேடில் எங்கடா? ஒருவேளை இன்னும் போகணுமோ? சேடில் 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 எங்கே போச்சு? கார்னோக்கெல்லாம் இருக்குது. எனக்கு இதுவும் இவனுக்கு தாடா, சேபருக்கு தாடா. சேபர் ஏ கைப்பிடிப்போம், வேறு என்ன பண்ணுறது. ஓகே இருக்கு சேபர்ட்டு 18 கேட்குறான் போய் மெண்டல் பாய. எனக்கு தெரிஞ்சு மெட்டல்ஸ் கேட்பாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா கேட்பாங்க. என்கிட்ட மெட்டல்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டேன். பார்க்கலாம். இல்லை கேஸ் மெட்டல் நான் வச்சுருக்கவும் மாட்டேன். ஓகே அவ்வளோதான் இந்த கேம் பிளேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்புறமா ஆஃப்லைனில் அதை க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஐயோ என்னங்க இப்போ தான் கல்லடிக்கிறாங்க. சரி விடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு இருங்க தம்ப்நெயில் மட்டும் எடுத்துக்கிறேங்க. தம்ப்நெயில் கொஞ்சம் பொறுங்க, தம்ப்நெயில் எடுத்துக்கிறேன். அப்படியே சுற்று. சேபர் மூஞ்சி இப்போ தான் தெரியுது, லைட்டாக திரும்பிக்கலாம். சேபர் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஆனால் செமங்க சேபர், நான் நினச்சே பார்க்கல, செம்மையாக இருக்கும் சேபரு. ஆனால் பிளாக் கலர் கிடச்சிருக்கு, பரவாயில்ல டீசெண்டான கலர். நான் ரெட்டில் எதிர்பார்த்தேன், அது 35 லெவலில் தான் வந்துச்சு. நான் எதிர்பார்த்த லெவலில் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.